திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூறு மாணிமுகத்தோணி ஆதலால் குப்பும் பிரதம் கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ். சிங்கப்பூர்லேருந்து ஒரு கால். அவங்க பிரசன்னம் பார்க்குறாங்க. இந்த பிரசன்னம் பார்க்கும் பொழுது அவளுக்கு அந்த வீடு சம்பந்தமான பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. வீட்டுக்கு பக்கத்துலேயே அது என்ன துர்மரணங்கள் இருக்குது. அவங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, இன்னும் இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டு பக்கத்தில் எல்லாம் வீடு சம்மந்தமான விஷயம் இருக்குதுன்னு வந்திருக்கு பிரசனத்தில். இல்லை அப்படி எனக்கு எதுவும் தெரில சார், எங்கள் வீட்டில் யாரும் கிடையாது, பக்கத்தில் எல்லாம் அதை பற்றி தெரில சார், இங்கெல்லாம் தெரில சார்னு சொல்லிகிட்டு இருக்கா. முதல் நாள் சாயந்தரம் பிரசன்னம் முடிச்சாச்சு. அடுத்த நாள் சாயந்தரம், அடுத்த நாள் காத்தால் திருப்பி அவங்க ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா, சார் அவங்க சொன்னது எக்ஸாக்டாக திருப்பி ஒரு அப்பாயின்மெண்ட் எங்களுக்கு வேணும், திருப்பி இன்னொரு பிரசன்னம் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு, சார் நீங்கள் சொன்னது அப்படியே நடந்தது. நீங்கள் எங்கள் இப்போ இருக்கோம் இல்லையா, அந்த வீட்லேயே இதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் நடந்திருக்கு, நாங்கள் ரெண்ட்டுக்கு தான் இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை இருக்குன்னா, ஆமாம் சார் இதுதான் உண்மை அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சது. அப்போ ஜாதகம் டைம் நல்லா இருக்குது, லைஃப்பில் எல்லா விஷயம் நல்லா இருக்குது, ஏன் இந்த இடத்துல பாயிண்ட் மிஸ் ஆகுதுங்கும் போது இந்த ப்ராப்ளத்தினால இருக்குது அப்படிங்கிறத அவங்களால புரிஞ்சு முடியுது. அந்த வீட்டில் பூஜையே பண்ண முடியல, விளக்கே ஏற்ற முடியலன்னாங்க. அவங்க அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிராயஸ்தங்கள்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செயல்பட்டதுக்கப்புறம் தேர் பீஸ்ஃபுல். அந்த பீஸ்ஃபுல்லுங்கிற வேர்டு அவங்க சொல்லும்போது, சார் உண்மையாகவே இடம் மாற்றினோம், எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் சார். டே 1 நல்ல தூக்கம், கிட்டத்தட்ட நாங்கள் தூங்கி 1.5 வருஷம் ஆச்சு சார், உண்மையாகவே சொல்கிறோம். அந்த அளவுக்கு இருந்தது. இப்போ மனசில் நிம்மதியாக தூங்கியிருக்கோம் சார், இதெல்லாம் உங்களால் தான் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் இறைவனுடைய கருணை. அந்தந்த காலகட்டம் வரும்போது அதுக்கு நீங்கள் புக் பண்ணுறதுல உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்குது, இறைவனுடைய அனுகிரகம் அப்படின்னு சொன்னேன். இப்படி வெளிநாடுகள்லேருந்து பிரசன்னம் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணி இருந்து பார்க்குறாங்க. அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். பெங்களூர் நிறைய பேர் அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்டுருக்கு. என்னோட இந்த வாரம் பெங்களூர் பிரயாணங்கள் இருக்குது. அதில் ரொம்ப லிமிட்டடாக தான் நம்ம பார்க்க முடியும். புக் பண்ணிக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளும். ஒருவேளை இந்த வாட்டி இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க. சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் பார்க்க போகிறோம். பஞ்சாங்க குறிப்புங்க. 26/12/2024 குரோதி வருடம் மார்கழி மாதம் 11ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி, மாலை 6:51 வரை, பின்பு விசாகம். இன்றைய திதி இன்று முழுவதும் ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி, மாலை 6:51 பின்பு ரேவதி. மீனராசிக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் நட்சத்திரத்துக்கு உண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம். ஏகாதசி மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம். கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணுவ மதுசூதனா திரிவிக்மனா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷ பத்மநாபதாம நாராயணா நாராயணா நாராயணான்னு மனசார வேண்டவாளுக்கு 2 துளசியை விட்டு 2 பாதத்தில் போட்டாலே ஒரு பெரிய பலன்கள் இருக்கு. திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்பம் வரும், உண்மை. திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்பங்கள் கண்டிப்பாக உண்டு. திருப்பதிக்காக வேண்டி வச்சிருக்க சார் காரியம் எனக்கு உண்மையாகவே அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம். சோதனை இருக்கும், இல்லைன்னு சொல்ல, ஆனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வம். ஆன்மீக தகவல் அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். சரி, இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான விசேஷ பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயம் நடந்து, அந்த காரியத்தில் நடந்ததுக்கப்புறம் தான் திருப்தி. அதுக்கு முன்னாடி யார்ட்டையுமே சொல்லாதீங்க. அந்த காரியத்தை வெயிட் பண்ணி இருந்து செயல்பட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெரிய ஆசைன்னு சொல்லிட்டு சின்ன விஷயத்தை சொல்லுவேன், இதுதானா இதுக்கு ஒஷோ அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது, எங்களுக்கு அதே பெரிய விஷயமா நான் யோசிச்சுட்டு இருக்கேங்கிற மாதிரி சின்ன ஆசையை பெருசாக நினச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி படிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஒரு விளம்பரத்தை பார்ப்பேன், ஆஹா சூப்பரில் இதைத்தான் நான் வெயிட் பண்ணியிருந்தேன், எப்படி நான் நினச்ச நடக்குதுங்க, ஐயோ தெரியல ஹவு இட்ஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஒரு பழக்கம் இருந்தால் அந்த பழக்கத்தை இதை விடணும், இது ஒரு கெட்ட பழக்கம், இதை விடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். அப்படியே ஓடிகிட்டே இருக்கும். அப்படி என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுதான்
என் பையன் இதை விட்டா பரவாயில்ல, என் தங்கை இதை விட்டா பரவாயில்ல, அண்ணன் இதை விட்டா பரவாயில்ல, அண்ணன் லைஃப் நல்லா இருக்கும், தம்பி லைஃப் நல்லா இருக்கும், தங்கச்சி லைஃப், இப்படி கூட பிறந்தவர்களுடைய பற்றி யோசிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கும். இரும்பு சம்பந்தமான வேலை, கேமரா சம்பந்தமான வேலை, ஃபேப்ரிகேஷன் சம்பந்தமான வேலை, கட்டிடம் சம்பந்தமான வேலை எடுத்து பண்ணுறவங்களுக்கு பிரமாதமான நாள். இன்றைய தினத்தில் பெருமாளுடைய வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா உங்களுக்கு தினம் சிறப்பான தினமாக வரும். ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு விஷயத்தில் பிடிவாதம் பிடிச்சிருவேன், இந்த காரியம் ஜெயிச்சே ஆகணும். டியூஷனுக்கு போய் குழந்தைய படித்து அப்பாடா இப்போ தான் எனக்கு நிம்மதி முஞ்செல்லாம், ஏன்னா எனக்கு அது தெரியாது பாருங்க. கேள்வி கேட்டுருவா, தெரியணுமே, நான் ஏதோ முதல் நாள் சரி படித்து தெரிஞ்சு என்னுடைய நாலேஜை வச்சுட்டு அதை சொல்லிக் கொடுப்பேன். இப்போ அப்படி இல்லை. இப்போ வர சிலபஸ் எல்லாம் பயமாக இருக்குது எனக்கே. நான் படிக்கும்போதெல்லாம் அப்படி இல்லை, இப்போ பரவாயில்ல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லி இப்போ பையன் நன்னா படிக்கிறான், குழந்தை நன்னா படிக்கிறா, இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. ஒரு காரியத்தை சாதித்தது போல் ஒரு மனசில் ஒரு ஃபீலிங் வரும். ஆன்லைன் கோர்ஸ் அட்டன் பண்ணுவேன், இதை படிச்சுக்கலாம்னு நினைப்பேன். இதுக்கப்புறம் என்னுடைய லைஃப்பில் சேஞ்ச் ஓவர் பண்ணேன், இந்த விஷயத்துலேருந்து நான் மாறணும்னு நினைக்கிறேன். அட்மினில் இருக்கேன், பேசாமல் டெக்னிக்கலுக்கு போகணும், டெக்னிக்கலில் அட்மினுக்கு போயிடணும். கேட்ரிங் எல்லாம் முடித்தவங்களுக்கு ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி வெளிநாட்டில் கிடைக்கும், ரஷ்யாவில், ஜப்பானில். பேசாமல் நான் இங்கிலாந்து போகலான்னு இருக்கேன், யூகே போகலான்னு இருக்கேன், யூஎஸ் போகலான்னு இருக்கேன். இந்த மாதிரி வெளிநாடுகளை பற்றி சில சிந்தனைகள்லாம் மனசில் வரும். ரிஷபராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி காத்துன்னு இருக்கு, நீங்கள் ஜெயிச்சு வரலாம். தைரியமாக இறங்குங்க, தைரியமாக இறங்குங்க. யார்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க, அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைய தினத்தில் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு பாருங்க, உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் இன்றைய தினம். மிதுன ராசி நேயர்களே, நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் வரும். சில விஷயங்கள் ஏமாத்தினதை மாதிரி இனிமே ஏமாறப்படாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க. நிறைய வருஷம் முடிய போகிறது, நம்மளுடைய இந்த கிஃப்டெல்லாம் என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் யோசிப்பீங்க. ஒரு கம்பெனியை விளம்பரப்படுத்துறதுக்கு என்னங்கிறத பற்றி யோசிப்பீங்க. இன்ஸ்டாவில், அதே சமயத்தில் ஃபேஸ்புக்கில், அதேமாதிரி சோஷியல் மீடியாவில் இது கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்தின்னு இருக்கிறவங்க, அதே போன்று ஒரு கம்பெனி நடத்தின்னு இருக்கிறவங்க, ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, டிக்கெட் புக்கிங் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, ஹாலிடேஸ் புக்கிங்லாம் நடத்தின்னு இருக்கோம், ஹோட்டல் வச்சுன்னு இருக்க, ரெஸ்டாரண்ட் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு, இப்படி விளம்பரம் எப்படி பண்ணுறது, இன்றைக்கெல்லாம் அதுதானே அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதை பற்றி தெரிந்து கொள்வது, புரிந்து கொள்வது, படித்து கொள்வது, இது போன்ற விஷயங்கள் இருக்கும். இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாட்டோடு ஆரம்பிச்சேன்னா எல்லா காரியமும் வெற்றி தான். கடகராசி அன்பர்களே, கடங்கள்லாம் வந்து தான் போகும், பிரச்சனை இருந்துன்னு தான் இருக்கும். சண்டையில் கிடையாது சட்டை எங்கேங்கிற மாதிரி பல யோசனைகள், அப்படிலாம் ப்ராப்ளம் வந்து போக, அதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். மற்றவர்களுடைய வேலையை எடுத்து செயல்படுத்துவேன். கூட இருக்கிறவா தெரிஞ்சவன், நான் சொல்கிறேன் கேளு, திருப்பியும் இத்தனை நாள் பட்டாச்சு, அவளுக்காக எடுத்து பண்ணாதன்னு நான் சொல்கிறத இதுன்னு சொல்லும்போது, ஐயோ சும்மா எதையா பேசிகிட்டே இருக்காதீங்க, நான் பண்ணுறேன் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு எடுத்து பண்ணுவேன். கான்ஃபிடென்ஸ், அந்த கான்ஃபிடென்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு தோக்கடிக்காது, ஜெயிச்சு வந்துடுவேன். அப்படி நீங்கள் தோக்கடிக்க போகிறேன்னா முன்னாடியே தெரிஞ்சு அதுலேருந்து பேக் அடிச்சிடுவேன். உங்ககிட்ட அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, கடவுள் கொடுத்தது இன்ட்யூஷன். அதே மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை மனதில் அமைத்து கொண்டு செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்பப்போ சிரமங்கள் வரும், ஜெயிச்சு வந்துடுவேன். குடும்பத்தை பற்றி யோசிப்பேன். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். திருமணம் எதிர்பார்ப்பு இருந்துருக்கிறவங்களுக்கு திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இருக்கும். பொண்ணு வீட்டில் பார்த்தாச்சு, பையன் வீட்டில் பார்த்தாச்சு, பொருத்தம் சேர்ந்தாச்சு, இடத்தையும் மண்டபத்தையும் புக் பண்ணால் அவள் வீட்டுக்கு பிடிச்சது, எங்கள் வீட்டுக்கு பிடிச்சதுங்கிற மாதிரி நல்ல செய்திகள்லாம் வரும். கவலைப்படாதீங்க. இந்த தினத்தில் திருப்பதி வேங்கடநாத சுவாமியோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சிம்மராசி நண்பர்களே, நல்லது உண்டு. இன்னைக்கு கோவித்து கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயத்தெல்லாம் கரெக்டு, காரியம் சாதிக்கணும் ஓகே, ஆனால் கோவித்து அந்த விஷயத்தில் அவளுக்கு மன சங்கடப்படப்படாது. வெளியில் போகும்பொழுது எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்க முடியாது, ஒரே சிந்தனை. நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோமா, கேரி பண்ணியாச்சு. மறதி வந்துதா, ஏதோ ஒன்று மறக்கிறோம், அப்போ சிந்தனை இங்கே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கணும். ஸோ டே ஸ்டார்டிங் கடவுளுடைய நாமத்தோடு ஆரம்பிக்கணும். இன்றைக்கி எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சிம்மராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். தம்பி தங்க அவங்களுக்கு சில முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். இன்றைக்கி பிரசித்தி பெற்ற இடங்களுக்கு போயிட்டு வருவேன். ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசுவீங்க, அதை பற்றி தெரிந்துப்பீங்க.
குழந்தைகளுக்கு உண்டான சில விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக அமையும். இன்றைய தினத்தில் சிவ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு பாருங்க, குபேர வழிபாட்டோட ஆரம்பிச்சு பாருங்க, சிறப்பா இருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு பணம் சம்பாதிப்பது எப்படி? பணமே மந்திர சாவி. எல்லா வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள், முன்னேற்றத்துக்குண்டான பாதைகள், நீங்கள் இதை செய்ய வேண்டாம் இதை செய்யுங்கள், இப்படி பலவிதமான மோட்டிவேஷனான தலைப்பில் இருக்கிற சப்ஜெக்டில் உங்களுக்கு தானாக வரும். தானாக கேட்பேல் பார்ப்பேல். பார்க்கும் பொழுது உங்களை நீங்கள் ஊறுபடுத்திப்பேன். ஒரு இரும்பு இருக்குது, அந்த இரும்பை சுடு வச்சு வளைப்பாங்க, அது இரும்பை கூர்மைப்படுத்துறதுக்கு சூடுபடுத்துவாங்க. அதை மாதிரி லைஃப்பில் நான் பட்டது பூரா என்னை கூர்மையாக்கி கொள்வதற்கு அப்படிங்கிற சப்ஜெக்டை தெரிஞ்சுப்பேன். சப்ஜெக்ட் நாலேஜோட தினத்தை ஆரம்பிங்க. உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். துன்பங்கள் படிக்கட்டுகளாக அமைஞ்சு நீங்கள் வெற்றி கொடி கட்டுறதுக்குண்டான காலங்கள் வரும். கன்னிராசி அன்பர்களுக்கு சார் வெளியில் மதிப்பு இருக்குது, இங்கே இல்லை, பரவாயில்ல, ஒரு விஷயத்தில் ஜெயிச்சாகணும், விட்டு கொடுத்து தான் போகணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். பாசிட்டிவாக தினத்தை ஆரம்பிச்சு, ஒருவேளை நெகட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் அதை மறந்து அடுத்த விஷயத்துக்கு போயிடணும். கன்னிராசி அன்பர்களுக்கு வெற்றி உண்டு. பலவிதமான சோதனைகள் வரும், ஜெயிச்சு வந்துடுவீங்க. வெளியில் சொல்ல முடியாது, அழுகழுகையாக வரும், எல்லாம் தாண்டி வருவேல். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கிரகநிலை சாதகமாக இருக்குது. இதை வச்சு நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடுறது நல்லது. வயசானவங்களை கவனமாக பார்த்துக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் ஃபெயிலியர் ஆகிருப்பட. தன்வந்திரி பகவானுடைய வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள். பழனி தண்டாயுதபாணி சுவாமியினுடைய வழிபாட்டோட ஆரம்பித்து பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக இருக்கும் தினம். துளாராசி நண்பர்களே, நான் என்னத்தை சொல்கிறது, நான் ஒன்று சொன்னால் அவள் ஒன்று புரிஞ்சுக்கிறா சார். அப்பா மனசில் என்னமோ இந்த யோசனை பேசாமல் தூக்கம் சில நேரம் வருது, தூங்கிட்டே சில நேரம் தூக்கமே வரமாட்டேங்குது. எதை சொன்னாலும் குத்தம் சொல்கிறாங்க, எதை சொன்னாலும் தப்பு சொல்கிறாங்க. நம்ம ஒரு விஷயம் சொன்னால் நடக்க மாட்டேங்குது. வெளியில் இருக்கிற வாழை பூரா நம்மளை இப்படி பார்க்குறா, வாளுக்கு என்ன அப்படின்னு சொல்கிறா. அப்படியா சார் இருக்குது, என்ன சார் இது இன்னும் புரியல. ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் சார், மனசில் ஒரு ஆறுதல். இப்படி எங்கேயாவது தூங்கி எழுந்திரிச்சா அது மறந்துடுறேன், கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மறந்துடுறேன். பார்த்தீங்களா, இதில் தான் ஆண்டவன் உங்களுக்கு ஒரு பெரிய ரிசல்ட் வச்சுருக்காரு. அப்போ இதை சரியாக திருப்பி நீங்கள் செய்ய ஆரம்பித்தால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் இருக்கும். சிலதெல்லாம் மறந்துடணும், சிலதெல்லாம் ஜெயிச்சுடணும். அப்படிங்கிறதை நீங்கள் மனதில் வைத்துக்கணும். கண்ணாடி, அதே சமயத்தில் செல்ஃபோன், காஸ்ட்லியான பொருட்களை கவனமாக பார்த்துக்கணும். துளாராசி அன்பர்களுக்கு புஸ்தகம் படிக்கிற பழக்கம் இருந்தால் அதை நீங்கள் திருப்பி தொடரும். ஒரு பெரிய கலை, எழுத்தாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிலைக்கு வந்தவர்கள்லாம் புஸ்தகம் அவர்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருந்திருக்கு. அதனால் புஸ்தகம் படிக்கிறது நீங்கள் திருப்பி ஆரம்பிக்கிறது நல்ல பலன்கள். உங்ககிட்ட எந்த ஒரு டேலண்ட் இருக்கோ அந்த டேலண்ட்டை, மறந்த டேலண்ட்டை திருப்பி எடுங்க, சக்ஸஸ் ஆகிடுவேன். சில பேர் டிராயிங்கில் சூப்பராக வருவா. சில பேர், நான் முந்தியெல்லாம் எனக்கு இந்த ஒரு விளையாட்டு ஒரு 1/2 hour நான் டென்னிஸோ இல்லைன்னா 1/2 hour நான் இந்த விளையாட்டு வந்தேன்னா பிரிஸ்காக இருப்பேன். யோகா பண்ணால் பிரிஸ்காக இருப்பேன். எது உங்களுக்கு முந்தி பிரிஸ்க்கும் மனதை புத்துணர்ச்சி கொடுத்தது விஷயங்களோ அதை நீங்கள் எடுத்து செயல்படுத்துறது, நல்லதாக இருந்தால் எடுத்து செயல்படுத்துறது பிரமாதமான பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள். வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்குன்னு ஆரம்பிங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். துளாராசி நண்பர்கள். விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் எல்லா வெயிட்டையும் என்னுடைய தலையில் வச்சுட்டா, இதை நான் தான் பண்ணோம், அப்பா ஒரு ஆள் எவ்வளோ சமாளிக்க, ரெகக்னேஷனும் கிடையாது, ஒன்று செஞ்சால் ஒரு பாராட்டதும் கிடையாது. ஃபெடப்பாயிரும் சார் லைஃபே. அப்பா ஐயோ என்ன பண்ணுறது, இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ நமக்கு இதை பண்ணால் மன திருப்தி இருக்கே. அவள் சாப்பிட்டா சந்தோஷப்படுறோம்ல, அவள் இதை பண்ணால் சந்தோஷம், இதுதான் அதெல்லாம் ஒரு மன திருப்தி தான். அப்படிங்கிற மாதிரி இந்த தினத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் நெகட்டிவாக சொன்னாலும் பின்னாடி ஒரு பெரிய ஆனந்தத்தை கொடுப்பேன். கடவுள் நமக்கு அந்த சக்தியை கொடுத்துக்க, அதனால தான் இவ்வளோ வெயிட்டை கொடுக்குறார் அப்படின்னு நீங்களே ஒரு மோட்டிவேஷனாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு விடாத உழைப்பு, நல்ல காலம் வந்தே வரணும், இல்லைன்னா இதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். வீடு கட்டின்னு இருக்கிறோம், வீட்டில் உண்டான இன்டீரியர் ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், பாதியில் நின்ன விஷயங்களை திருப்பி தொடர்ந்து சக்ஸஸாக முடிச்சிருவேன், கவலைப்படாதீங்க. இவாட்ட கொடுத்ததுக்கு பேசாமல் கொடுக்காமே இருந்திருக்கா, டபுள் செலவுன்னு மற்றவ வெண்டர் அதை யார்கிட்ட கொடுத்தேலோ அவளை பற்றி யோசித்து பேசுவேன். இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி நேயர்கள் இன்றைய தினத்தில்
குலதெய்வ வழிபாட்டோடு ஆரம்பிச்செல்லாம் தினம் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் டக்குன்னு நடக்கும். கொஞ்சம் விரயங்கள் இருக்கும், அது பெருசாக எடுத்துக்காதீங்க. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் இருந்துட்டுருக்கும். மறதி அப்பப்போ இருந்துட்டுருக்கும். காலேஜில் சீட் வாங்குறது, அதே சமயத்தில் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறது, அதே மாதிரி இந்த எஜுகேஷன் தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியமாக இருக்கும். நண்பர்களை போய் சந்திப்பில் ரெஃபரன்ஸ் மூலமாக ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். டாக்டராக இருந்துட்டுருக்கோம், சர்ஜனாக இருந்துட்டுருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, எஜுகேஷனல் சர்வீஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தேடி வரும். வேலைவாய்ப்பு தேடுறவங்களுக்கு வெற்றிகள் உண்டு. சினிமா துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்க புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பத்திரிகை அடிக்கிறது, பேர் வைக்கிறது, அதே சமயத்தில் விசேஷங்கள் கொண்டாடுறதுக்கு நாள் குறிக்கிறது, ஒரு குருமார்களை போய் சந்திக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக அமையும். சில விரயங்களும் நன்மைக்கே. தனுசு ராசி அன்பர்கள் ஆஞ்சநேயர் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா பிரமாதமாக இருக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு மகரத்துக்கு எப்போவுமே சேலஞ்சிங் தான். 1 2 இல்லை, பா எப்படியோ ஓடின்னு இருக்கு சார் 4. இன்னைக்கு எல்லாம் ஓகே, ஒர்க் பண்ணுறவ வரல, அதுதான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா நான் வேறு அங்கே சொல்லிட்டேனே, என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சேலஞ்சிங் வரும். அதையும் நீங்கள் முடிப்பீங்க. எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை இருந்துருக்கு. இவாளை சமாளிக்கலைன்னா இவங்களை சமாளிக்க, அப்பா இதுக்கே இந்த ஆயுசு பத்தாதாட்டு இருக்குது சார், 24 hours அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் மனசில் வரும். ப்ரொடக்ஷனில் இருந்துட்டுருக்கா, ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கிறவங்க, பணத்தை போட்டு அது முதலீடு போட்டாச்சு சார், திருப்பி எடுக்கிறதுக்குள்ளே கண்ணாமூலி திரிகிற மட்டும் இருக்குங்கிற மாதிரி சில விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லுவேல், பேசுவேல், முயற்சி பண்ணுவேல், டக்குன்னு அந்த காரியத்தை பண்ணுவேல். மற்றவாளுக்கு அந்த ஒர்க்குக்காக வேலைக்கு ஆள் வச்சுருந்தாலும் நான் போனால் தான் சார் காரியம் நடக்கிற, சும்மா ஒப்புக்கு வேணாவா, இந்த பிடிச்சா ஒரு இடத்த அந்த பக்கம் பிடிச்சா தூக்குனா நானும் தூக்கலாம், அப்படி தான். ஆனால் வேலை பூரா நான் தான் பண்ணுறேங்கிற மாதிரி சில முயற்சிகள் எடுத்து பண்ணுவேல், உங்களுக்கு அது இருக்கும். மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் இருந்துருக்கும். சோதனைகள் இருந்தாலும் சாதனைகள் இருந்துருக்கும். சில நேரம் மனதில் ஒரு பெரிய வருத்தங்கள் இருக்கும். யாராவது ஒருத்தர் பேசலைன்னா ரொம்ப பிடித்தமானவ ஏதாவது சொல்லிவிட்டா அவள் எப்படி என்ன எப்படி சொல்லலாம், எப்படி என்ன போய் அதையும் என்ன பார்த்தா இப்படி தோன்றது, ரசிக்கு நான் அப்படின்னு சொல்லி அது பாதியில் அப்பப்போ நிறுத்துவேல். சரி பரவாயில்ல விடு, இதையும் கற்றுக்க வேண்டியதாங்கிறத அனுபவத்தை தெரிந்து கொண்டு மகர ராசி என்பர்கள் சில விஷயத்தில் செயல்படுவீங்க. இன்றைய தினத்தில் எமோஷ்னலாக ரொம்ப பிடித்தமானவ ஏதாவது சொன்னால் ஆகிடுவேன். மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இன்றைய தினத்தில் ஐயப்ப சுவாமி வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தார் ரொம்ப நாள் பிரமாதமாக இருக்கும். கும்பராசி அன்பர்கள் இந்த தினத்தில் சில முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும், சாதிக்கணும். சும்மா கிடையாது, ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ இருந்தோம் அப்படி இருக்கக்கூடாது. ஜெயிக்கணும். பிளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவா, மியூசிக்கல்லாம் கற்றுன்னு இருக்கிறவா, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்க, ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னு மனசில் நினச்சிட்டு இருக்கிறோம், உங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியது. முடிகிற மாதிரி இருக்குது, ஆனாலும் நடக்க மாட்டேங்குது, என்ன தெரியலையே அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். பல விதத்தில் ஸ்புடம் போடுவேல், ஆனாலும் எங்கேயோ மிஸ் ஆகிறதுங்கிற ஒரு பயம் இருக்கும். இந்த காலம் வர வரை பொறுத்துருங்க, ஜெயிச்சு வந்துடுவீங்க. தோட்டம் வச்சுட்டு இருக்கோம், இடம் விற்பனை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம், ஒரு இடத்த கொடுத்து இன்னொரு இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரும். ஒரு வேலையை கொடுத்து அவள் சரியாக செஞ்சு கொடுக்கலைன்னா உடனே கோவம் வந்து, நான் என்ன சொன்னேன், இந்த இது இப்படி இருக்கக்கூடாது சார், என்னோட எண்ணம் வேற, இதுன்னு இப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனைகள் மனசில் இருக்கும். அந்த ஃபினிஷிங் வர வரைக்கும் உங்களுக்கு திருப்தி வராது. மனசில் அப்படியே குழப்பங்கள் வந்து போகும். கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுவேன். ரொம்ப யோசிக்கப்படாது. கும்பராசி என்பர்களுக்கு பாசிட்டிவாக திங்கிங் பண்ணுங்க. நல்ல பேசக்கூடிய நபர்கள்ட்ட உட்காருங்க, குருமார்கள்ட்ட உட்காருங்க. உங்களுக்கு வெல்விஷராக இருந்துருக்கிறவாள் அவாட்ட சொல்லுங்கள். இல்லைன்னா நைஸாக பேசி உங்களை தூண்டி விட்டு பிரச்சனையை கொண்டு வந்துடுவா ஃபேமிலியில். அதனால் கவனமாக இருக்கணும். கும்பராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் காமாட்சி அம்பாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் நாள். மீனராசி நேயர்களுக்கு நன்மை உண்டு, அனுகூல்யம் உண்டு. தடங்கள்லாம் வரும், தாண்டி வந்துடுவேன். இப்போ ஒரு மனிதனுக்கு சோதனை வரலாம், சோதனையே வந்துட்டு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் சார் எனக்கு டைம் நல்லா தான் இருக்குது சார், என்ன தொட்டதெல்லாம் சக்ஸஸ் ஆகுது, இருந்தாலும் தடங்களும் ஆகுது, இருந்தாலும் சக்ஸஸாக ஒரு 20% தடங்களாகும், 80% நடந்துடும், கவலைப்படாதீங்க. ஒரு குருட்டு தைரியம், ஜெயிச்சிருவேங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். நாளைக்கு ஏன் இந்த மாதிரி இருக்கு, ஏன் இப்படி இருக்கா, உருன்னே இருக்காளேங்கிற மாதிரி பத்தவா பேசுவா.
மனசுக்குள்ளே ஓடுறது உங்களுக்கு தானே தெரியும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. இது சாகசங்கள் பண்ணப்படாது. இது வாளுக்கு பிடிக்கல, அது செய்யப்படாது. மற்றவாளை பற்றி குறைகள் சொல்கிறதை தவிர்த்துக்கணும். மற்றவங்க உங்ககிட்ட குறை சொன்னால் அதில் என்னென்னு யோசித்து பார்த்துக்கணும். அதை பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம், இல்லை எங்கிட்ட இல்லைன்னா விட்டுணும். மீனராசி அன்பர்கள் புது காரியத்தை பண்ண வேண்டாம், பழைய காரியத்தை எடுத்து செயல்படுங்க. வேலை செய்கிறவாளை சத்தம் போட்டு பேசிடாதீங்க. தப்பே பண்ணாமல் அவளை திட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. மற்றவா சொன்னதுக்காக சொல்லி கேட்டு அது செயல்படுத்துறது தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா எந்த தடங்களும் வராது. 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயச்சித்தத்தில், அதாவது ரொம்ப மனசில் எண்ணற்ற கவலைகள் இருக்குது. எப்போவுமே பெருமாளை சொல்லுவா மாயா ஸ்வரூபன்னு சொல்லுவா. சோதனை கண்டிப்பாக கொடுப்பார். நல்லது செய்யும் பொழுது, நான் நல்லதாக இருக்கும் பொழுது இன்னும் சோதனைகள் கொடுப்பார். எப்படி நீ இதை கடைபிடிக்கிறேன், அந்த சோதனைகள்லாம் இருக்க தான் செய்யும். அந்த சோதனையை தாண்டி எனக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கணும். டெய்லி ஒன்றும் நீங்கள் இல்லை, 2 நெய் விளக்கேற்றி 2 கல்கண்ட நைவேத்தியம் பண்ணி ஒரு 108 முறை ஓம் நமோ நாராயணாய நமக சொல்லி பாருங்க. இந்த மந்திரம் மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு லைஃப்பில் ஏற்படுத்தி கொடுக்கும். மனதில் உங்களுக்கு ஒரு பெரிய இது இருக்குது, இப்போ மனசுக்குள்ளே இருக்குது. நீங்கள் மனசுக்குள்ளே ஸ்புடம் போட்டு அந்த மந்திரத்தை வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் மனசுக்குள்ளேயே சாண்ட் பண்ணி பாருங்கள். அந்த வெயிட்டாக இருக்கிறது உடனே தீர்ந்துடும். இது உண்மை. இது வெறும் வார்த்தை இல்லை, அந்த வார்த்தைக்கு ஒரு சக்தி, அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை யூ கேன் ஃபீல் தட். எல்லாத்தாலும் இந்த வார்த்தையை கேட்க முடியாது, இந்த விஷயத்தை எல்லாத்தாலும் காதில் கேட்க முடியாது. இன்னர் சாண்டிங் பண்ணி பாருங்கள். 16 டைம்ஸ், 54 டைம்ஸ், 108 டைம்ஸ் அந்த ஓம்ங்கிற நாமத்தை சேர்ந்து நாராயணாய நமகங்கிற நாமத்தை சொல்லி டெடிக்கேட்டடாக சரண்டர் ஆகி பாருங்கள். உங்களுக்கு காரியமெல்லாம் சக்ஸஸ் ஆகும். இன்றைய ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயச்சித்தம் நம்ம பார்த்துட்டோம். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ்.